நேற்று இரவிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வசனம், வாசம் பண்ணுகிறேன், வாசம் பண்ணுகிறேன். எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் வாசம் பண்ணுகிறேன் இந்த அந்த வார்த்தை ரொம்ப அழகாக ஆண்டவர் பேசினார். இப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்திலே எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வாசம் பண்ணுவது என்று சொல்லும்போது, எப்படி ஒரு வீட்டிலே ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் வாசம் பண்ணி, எல்லாரும் ஒன்றாக இருந்து நன்றாய் பேசி, நன்றாய் உறங்கி, நன்றாய் சாப்பிட்டு, எல்லாம் ஒருவருக்கொருவர் எவ்வளவாய் அன்போடு இருக்கிறோம். அதை காட்டிலும் ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து, நமக்குள்ளே அவரும் ஒரு ஆவியானவராக, ஒரு தேவனாக நமக்குள் இருந்து வாசம் பண்ணுறார். ஸோ இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்குள்ளேயும், உங்கள் வீட்டிலேயும், உங்கள் வேலை ஸ்தலத்திலும் உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்காக செய்ய போகிற பெரிய காரியங்கள் உண்டு. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 57:15 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாசம் பண்ணுகிற தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் வாசிங்க, ஏசாயா 57:15. ஏசாயா 55:15. நம்ம எடுக்கலாம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய உன்னதம் மாணவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களில் வாசம் பண்ணுகிறேன். என்ன பண்றதா? வாசம் பண்ணுகிறேன். பாண்டு பாருங்க, அழகாக சொன்ன வாசம் பண்ணுகிறேன். யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள விதத்தில். ஃபஸ்ட்டு பணிந்த ஆவி உள்ள விதத்தில், இன்னொன்று நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும், ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும். அப்படின்னா நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்க வேணும். இந்த கடைசி நாட்களிலே பணிந்த ஆவி என்று சொல்லும்போது நம்மை நாமே தாழ்த்தி, சில ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த பாவம் செஞ்சால் இந்த மனுஷங்க பாவம் செஞ்சுருப்பாங்க, அதை செஞ்சுருந்தா தெரியாமல் செஞ்சுருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அங்கே என்ன சொன்னால் அது உண்மை இல்லை, பணியில்லை. ஆண்டவரே இந்த பாவம் செஞ்சுட்டு மன்னியும் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையான இதயத்தோடு தேவ சமூகத்தில் வரும்போது, அந்த பணிந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆவியை தான் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அதை பார்க்க. ரெண்டாவது, நொறுங்கினவர்களின் இருதயம். இன்றைக்கி இந்த கடைசி நாட்களிலே அநேக இருதயங்கள் நொறுங்கி போயிருக்கு. எப்படி நொறுங்கும்? சில வார்த்தைகள், சில கஷ்டங்கள், சில கிளேசங்கள். அப்போ அந்த இருதயத்தை நொறுக்குது. வசனம் சொல்றது கவலை இருதயத்தை ஒடுக்கும். கவலை இதெல்லாம் நமக்குள்ள எப்போதுமே எல்லாருக்கும் உண்டாகக்கூடியதுதான். ஸோ அப்படியாக அந்த நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ள விதத்தில் வாசம் பண்ணுவேன். இந்த வாசம் பண்ணுகிற தேவன் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நித்தியவாசி. நித்தியவாசின்னு சொன்னால் அழகான ஒரு பேர். அதாவது என்றென்றைக்கும் உள்ள தேவன், நித்தியமாக இருக்கிற தேவன், நித்திய ஜீவனை கொடுத்த தேவன், இந்த நித்தியவாசி. ரெண்டாவது, பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவரே சொல்கிறார். இதான் இந்த வசனம் ஆண்டவரே நேராக நமக்கு சொல்கிற ஒரு வசனம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அப்போ என்ன, உன்னதத்திலும் என்று சொல்லும்போது பரலோகத்திலும், பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது சபையிலும். நம்முடைய இருதயம் ஒரு பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் அப்படின்னு தான் சொல்லி அந்த உயிர்ப்பிக்குதலே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஜூலை மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்மீட்சி ரத்த கொடுப்பாராக. நம்ம ஆகாயில் வாசிக்கும்போது வருஷத்தின் நடுவிலே இந்த ஜடத்தை உயிர்ப்பியும் இந்த கிரியில் உயிர்ப்பியும் என்று அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகியால் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே உணர்வற்ற நிலைமைகள் இராதபடிக்கு கர்த்தரை தேடுவதற்கு ஒரு உணர்வு, ஒரு பணிந்த ஆவி, அது இருதயம் நொறுங்கொண்டு வரும்போது சோர்ந்து போகாமல், ஜெபத்தை விட்டு விடாமல் அதை உயிர்ப்பிக்கிற தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் சங்கீதம் 15:1 வாசிங்க.
சங்கீதம் 15:1. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. போதும். இந்த சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தை நீங்கள் எல்லாரும் வாசிங்க, ஃபுல்லாக வாசிச்சிடுங்க. அது இப்போ நமக்கு நேரம் இல்லை, ஃபஸ்ட்டு வருவாங்க இப்போ. சரி, நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, யார் உங்களுடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உங்களுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த கொஸ்டின் தான். யார் தங்குவான்? யார் வாசம் பண்ணுவான்? அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நாமும் அந்த பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண வேண்டும். அவரோடு யார் வாசம் பண்ண முடியும் என்று சொன்னால், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்போ நம்ம என்னென்ன உத்தமம், நம்முடைய வாழ்க்கையில் உத்தமம், ரெண்டாவது நீதி, மூன்றாவது மனதார சத்தியத்தை பேசணும். மனதார சத்தியத்தை பேசணும். யார்கிட்ட நம்ம பேசினாலும், அன்பு கொண்டாலும், நம்ம சத்தியத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பரிசுத்த பர்வதத்தில் போய் வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. புறந்தராமல், தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சு எடுக்காமல் இருக்கிறான் இதெல்லாம் நம்ம ஆணையிட்டது. தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கான், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் என்று இப்படிப்பட்டதான ஒரு மனுஷன்தான் கர்த்தருடைய கூடாரத்திலே வாசம் செய்ய முடியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேச முடியாத கிருபை இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுப்பார்கள். சத்தியத்தை நாம் பேச வேண்டும், சத்தியத்துக்காய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 1:14 நீங்கள் வாசிக்கும் போது இந்த சத்தியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால், வாசிங்க யோவான் 1:14. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணின தேவன் யார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். நம்ம ஆண்டவர் யார்? நித்தியவாசியும் பரிசுத்த நாமத்தை உடையவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்ன அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம அநேக நேரத்திலே கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுவதை அறியாமல் இருக்கிறோம், உணராமல் இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த கிருபையும் சத்தியம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே வாசமாக இருக்கும்போது நம்ம நிச்சயமாகவே ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுவோம், உபயோகப்படுவோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேவன் வாசம் பண்ணுற தேவன் என்ன செய்கிறன்னு சொன்னால், சங்கீதம் 132:14 வாசிங்க. அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் இல்லை 132 13. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நாம் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை சீயோனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட தேவன் என்ன செய்வாராம்? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏன்னு கேட்டால் உங்களை விரும்புகிறார். He loves you. அவர் நம்ம நேசிக்கிறபடினாலே, அதாவது அந்த சியோனை தெரிந்து கொண்டு, சியோன் என்று சொல்லும்போது பல அர்த்தம் உண்டு. சியோன் மலை இருக்கிறது, சியோன் தேசம் இருக்கிறது. ஆனால் ஆவிக்கிற அர்த்தம் சியோன் என்று சொல்லும்போது நீங்களும் நானும் சியோன் குமாரரே, சியோன் குமார்த்தி என்று ஆண்டு அழைக்கிறார். அப்போ இந்த சியோனை தெரிந்து கொண்டு, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு, அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அப்போ நீங்களும் நானும் யாருன்னு சொன்னால் ஒரு வாசஸ்தலம். வாசஸ்தலத்தில் என்ன இருக்கும்? துதி இருக்கும், ஸ்தோத்திரம் இருக்கும், ஜெபம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும். அந்த வாசஸ்தலத்தில் எப்பொழுதுமே அந்த தேவனோடு அந்த உறவு இருக்கும். தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம்
இருக்கும். அதுதான் சொல்கிறது, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். அப்போ நம்ம கூட ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அப்போ என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் தான் சொல்கிறார், நான் இதை விரும்பினபடியால், ஆண்டவர் உங்களை விரும்பி இருக்கிறபடியால் நான் இங்கே வந்து வாசம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணும்போது என்ன ஆசீர்வாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்ததாக இதே நீங்கள் வீட்டில் நிறைய ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது, நேரம் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன், ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன், ஆசாரியருக்கு ரட்சிப்பை உடுத்தியிருப்பேன், பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார் என்று சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தியிருப்பேன். அப்போ ஆண்டு நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு நிச்சயமாகவே இந்த மாதத்திலே கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டி ஒண்ணுமே கேட்கல ஆண்டி. கேட்கலையா? இப்போ கேட்குதா? அது கேட்குது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் குமாரனும் குமாரத்துமா எடுக்கல. இன்னும் டக்குன்னு எடுங்கம்மா, இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் ஜீவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இப்போ இங்கே என்ன சொல்கிறதுனா, அந்நிய நுகத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லவ் மேட்டரில் போய் சிக்கிக்கிறாங்க. எங்கே சிக்கிக்கிறாங்க? அந்நிய நுகத்தோடு, புற மதஸ்தரோடு போய் சிக்கிக்கிறாங்க. அப்போ என்ன, அந்த பிணைக்கப்படும் போது அங்கே தேவன் வாசம் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு சரியான ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளாக கற்று அறிந்த பிள்ளைகளாக இருந்தால் கற்று வாசம் பண்ணுவாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அங்கே வாசம் பண்ண முடியாது. ஆண்டவர் நான் அவர்களுக்குள்ளே உலாவி வாசம் பண்ணி அவளின் குமாரரும் குமார்த்தியுமாக இருப்பாங்க. அப்போ வாசம் பண்ணுகிற தேவனுக்கு நீங்கள் நான் யார் என்று சொன்னால், விரும்புகிற தேவன். ரெண்டாவது நீங்கள் வந்து குமாரரும் குமார்த்தியுமாக இருக்கிற ஒரு அனுபவம். அப்படினாலும் இந்த காலை வேளையில் உங்கள் வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்கள் இதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அது அவர் விரும்பி இருக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு தொடர்ந்து வாசம் பண்ணுவார். நீங்களும் ஆதி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து சத்தியத்தை பேசக்கூடியவர்களாக கர்த்தருடைய பர்வதத்தில் நீங்களும் வாசமாக இருக்க முடியாது. அந்த வாசம் இந்த அதிகமாக இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக தேவனோட வாசம் பண்ணும். தேவனோடு தேவனுடைய உறவிலே நீங்கள் அதிகமாக கட்டப்படும். உங்களையும் தேவனையும் இந்த சக்தியும் பிடிக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் அவருக்குள் வாசம் பண்ணும்போது அவர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த மாதம் நாம் நிச்சயமாகவே அனுபவிப்போம். கர்த்தர் அதுக்கு வேண்டிய கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ எனக்கு கொடுத்த அந்த வசனத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து நிறைய இதில் வசனங்கள் வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து தியானியுங்கள். தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் வாசம் பண்ணுவதை நீங்கள் நிச்சயமாகவே காண்பீர்கள். அல்லேலூயா. அதே போல் நம்முடைய துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தர். இந்த வீட்டில் எப்போதும் துதி நிறைந்து இருக்கும். துதி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஸ்தோத்திரம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும்போது இருள் நீங்கும், அந்தகாரங்கள் அகன்று போகும். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசமாக இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அப்படினால் அந்த வாசம் செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறபடியால் நான் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஜெபிங்க.